ஸோ இது கொஞ்சம் சீரியஸான வீடியோ. ஓகே, நானே ஜென்மத்துக்கு தான் சீரியஸாக பேசுவேன், அதனால என்ன கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஜானை உண்மையிலே யாருக்கு எழுதாலும் பார்க்க போகிறோம், மேலும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, யூசி நம்ம இப்போ வந்து ஜானுடைய 21st சாப்டர் போவோம். ஓகே, த காஸ்பல் ஆஃப் ஜான். அதில் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பீட்டருக்கும் ஒரு சின்ன கான்வோ நடக்கும். ஓகே, அதில் வந்து என்னன்னா இந்த லவ் டிசேபிள்னு ஒருத்தவங்க உண்டு. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு லவ் டிசேபிள்னு ஒருத்தவங்க உண்டு. அவங்கள பற்றி ஒரு சின்ன கான்வோ நடக்கும். கடைசி 2 வசனத்தை நம்ம வாசிட்டோம்னா 24வது வசனம் என்ன சொல்லுன்னா அந்த லவ் டிசைபிள். ஓகே, this is the disciple who testifies to these things and who wrote them down. We know that his testimony is true ன்னு போட்டுரும். அதாவது we know his testimony is true. அதாவது உங்களுக்கு அந்த வசனம் கிளியரா புரியுதான்னு தெரியல. இன்னொரு ஆள் எழுதி வச்ச விஷயத்தை இன்னொரு ஆள் அதை எடுத்து இந்த இடத்துல பதிவிடுறாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இங்கே வெளிவருது. ஓகேயா, அதாவது அந்த லவ் டிசைபிள் டெஸ்டிஃபை பண்ணி எழுதி வச்சிருக்காரு ஜானோட விஷயங்கள் எல்லாத்தையுமே. அதை எடுத்து இந்த அன்னோன் ஆத்தர், இந்த வீல உள்ள அன்னோன் ஆத்தர் புக்காக்கி நம்மள்ட்ட இங்க எல்லா விஷயங்களையும் சொல்றாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் அந்த வசனம் கிளியரா என்ன சொல்லுன்னா we know, அதாவது நாம் அறிவோம். அந்த நாமுக்குள்ள அந்த அன்னோன் ஆத்தர் தன்னை ஆட் பண்ணியிருக்காரு. ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட்ல சொல்றாரா இல்லைன்னா நம்ம மக்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு வீண் சொல்றான்னு தெரியல. we know that his testimony, அவரோட டெஸ்டிமனி, அவர்னா யாரு? அந்த லவ் டிசேபிள், அவரோட டெஸ்டிமனி is true ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தோம்னா Jesus did many other things as well. If every one of them were written down, I suppose that even the whole world would not have room for the books that would be written. அதாவது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள மனுஷனால கூட இதை புரிஞ்சுக்க முடியும். என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல இந்த அன்னோன் ஆத்தர் வந்து இந்த இடத்துல மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. கரெக்டா? மிக எக்ஸாஜெக்ட் பண்ணியிருக்காரு. அது அவர் சொல்லக்கூடிய அந்த ஃபார்மேட்டை எக்ஸாஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. இல்ல ப்ரோ, அவர் மிகைப்படுத்திலாம் சொல்லலை, அது வந்து அதை மீன் பண்ண சொல்றாருனாலும் ஓகே தான். ஓகே, அது உங்க ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரே ஒரு ஜான் புக்கு தான். அந்த புக்கோட ஆத்தர் யாரும் தெரியல. இவர் இதுக்கு மேல வேற என்னென்ன விஷயங்கள் எழுதி வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்கவும் போறது முடியாது. அதை கண்டுபிடிச்சா ஆட் பண்ணவும் முடியாது. ஏன்னா கண்டுபிடிச்சா தானே ஆடே பண்ண முடியும். இல்ல அதையும் மீறி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்து நீங்க உள்ள ஆட் பண்ணாலும் அடுத்த ஒரு கரப்ஷன் சொல்லி பிரச்சனையாகும். ஸோ ஓகே, இந்த இடத்துல 2 விஷயம் நல்லா கிளியரா தெரிய வருது இல்லையா? ஒரு ஆள் எழுதுனது, அதாவது ஒரு நபர் எழுதின ஒரு விஷயங்களை தூக்கி இன்னொரு அன்னோன் பர்சன் எடுத்து இந்த இடத்துல புக்காக்கி நம்மள்ட்ட சொல்றாங்கிறத யதார்த்தமான உண்மையா முதல் விஷயமா வெளிப்படுது. இன்னொரு விஷயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் இந்த நபர் வந்து எழுதி எங்கேயா வச்சிருக்காரா இல்லைன்னா எழுதப்படலையா அதையும் ஒன்றும் சொல்லலை. ஆனா அவர் நினைக்கிறார் ஒரு விஷயம். ஓகே, நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா, மேபி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த புக்கோட ஆத்தர் வந்து எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருந்தாருன்னா மேபி ப்ராஃபட் முகமதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கலாம் இந்த காஸ்பல்ல. மேலும் குரான்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குல்ல, அதாவது அகமதுங்கிற பேரோட ஒரு நபர் வருவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வசனங்கள் நமக்கு உண்டு இல்ல, அந்த வசனங்களும் மேபி தெளிவா கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்ன சொல்லக்கூடிய ஒரு விஷயம். So I'll see you next video. Until then, bye bye and assalamu alaikum for all.